அதிமுகவர் விரும்பும் கூட்டணி தான் தொண்டர்களுக்கு கண்டிப்பாக குசியான தகவலை சொன்ன இபிஎஸ்ஆ. வாங்க வெடிவை பார்க்கலாம். அதாவது அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுத்துள்ளதா. அதிமுகவிலிருந்து மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் நீக்கப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலையின்று மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றதாம். இந்த செயலாளர் கூட்டத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை எல்லாம் எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையதான் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கூட்டத்தில் பங்கேற்று வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தலைமை அமர்ந்துள்ள அவ்வை சண்முகம் சாலையில்தான் அதிமுகவின் நிர்வாகிகள் எல்லாம் வழிநெடுகளும் உற்சாக வரவேற்பு என்று அளித்திருக்கிறார்களாம். அதாவது பெண்கள் கூட சில பேர் பூசணிக்காய் உடைத்தும் தேங்காய் உடைத்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றார்கள் எடப்பாடியாராய். இன்றும் சில எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது பூக்களை தூவி அவரை ஊர்வலமாக கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற விஷயம்தான் தமிழகத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்பு என்பது ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி கட்சியின் அலுவலகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்தினார்களாம். அது மட்டுமின்றி அதனைத் தொடர்ந்தான் ஆட்சி அலுவலகத்தில் முதல் மாடிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் நோக்கி இரட்டை விரலை காண்பித்து உற்சாகமான வரவேற்பை எல்லாம் தொண்டர்களுக்கு அளித்ததாக கூறப்படுகிறதா. அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தம் நிர்வாகிகளுக்கு குறிப்பாக வலியுறுத்தப்பட்டதாம். இந்த கூட்டத்தில் அப்போது அலுவலக வளாகத்தில் கூடியிருந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்க வருங்கால முதலமைச்சர் என்று கோஷமெல்லாம் ஆரவாரத்துடன் எழுப்பிக் கொண்டார்களாம். இதனைத் தொடர்ந்துதான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமியோ வாக்காளர் பட்டி திருத்தம் என்பது பணிகளில் நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக விழிப்புடன் செயல்பட வேண்டும். வாக்காளர் திருத்த பணிகள் என்பது அதிகாரத்தில் பல்வேறு செயல்பாடுகள் என்பது பற்றி அதிமுகவில் அனைவருமே முழுமையாக கண்காணித்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்ற எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டத்தில் மாவட்ட பொதுச்சாளர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் அறிவுரை ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் மற்றொன்றும் கூறியுள்ளாராம். அதாவது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் என்று இபிஎஸ் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தாராம். மேலும் தேர்தல் நெருங்கும் நிலையில் மாவட்ட செயலாளர் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். கூட்டணி பற்றி பொதுவெளியில் கண்டிப்பாக எதுவும் யாரிடமும் பேச வேண்டாம் என்று அவர்களுக்கு வலியுறுத்தியிருந்தார். நீங்கள் விரும்பும் கூட்டணி தான் அது தானாகவே தமிழகத்தில் அமையும். வெற்றியை மனதில் வைத்து பணியாற்றுங்கள் என்ற அறிவுறுத்தலாக தெரிவித்துள்ளார். மேலும் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாம். இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் நிலைப்பாட்டில்தான் எடப்பாடி பழனிசாமி அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது எடப்பாடியார் அவர்களுக்கு அறிவுறுத்தும்படி பல அறிக்கையெல்லாம் வெளியிட்ட நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது அதிமுகவுக்கு கண்டிப்பாக வெற்றி வாகும் சூடு நிலையில்தான் அதை பார்க்கப்படுகிறதா.